நாங்கள் ஒரு 5-6 வருஷமாக வரோம். எப்படி வாலண்டியர்னா எங்கள் அப்பா தான் வந்துட்டு இந்த மாதிரி வடை போடுறதுலாம் பண்ணுறாரு. ஸோ முன்னாடி வந்துட்டு வடை போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு கரண்ட்லாம் இல்லை, கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கனால இப்போ பஜ்ஜி போட ஆரம்பிச்சிட்டாங்க புதுசாக. இதுவுமே நல்லா தான் இருக்குது. எப்படி வாலண்டியர்னா அவ்வளோதான், லைக் பெரியவங்க எல்லாரும் பண்ணுறாங்க, நம்மளும் வந்துட்டு அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது லைக் இன்ட்ரெஸ்ட் தான் எங்களோடது. இது யார் வேணா வந்து பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. இது நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி முந்தின நாளே வந்துட்டு இந்த மாதிரி காய்கறி வெட்டுறதுக்குலாம் வந்துட்டு அவங்களே வரலாம் அப்படின்னு. ஸோ யார் இன்ட்ரெஸ்டட்னா கூட வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மீனாட்சி அம்மனுக்கு சேவை பண்ணலாம். இல்ல நீங்க வந்து உங்க வீட்டுல இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்கள்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கிச்சன்ல ஏதாவது சின்னதா சமைச்சிருப்பீங்க. இங்க வந்து இவ்வளவு கிராண்டா இவ்வளவு பிரம்மாண்டமா சமைக்கிறது எப்படி இருக்கு? அதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம்லாம் வந்துட்டு இங்க பார்க்கும்போது அப்படியே நான் மிரண்டுட்டேன். என்னடா இது இவ்வளோ பெருசா இருக்கு, அது தூக்குறதுக்கே ஒரு 5-6 பேர் இருக்காங்களே அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு, எப்படி இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு. நம்மளுக்கு தூக்குறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவ்வளோ கலக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனா பண்றாங்க எல்லாருமே. அது பண்ண முடியாதுதான், பட் ஆனா எப்படி பண்றாங்க, அது மனசு இதுதான். சரி, ஓகே, நம்ம பண்ணணும்னு வந்துட்டோம், அதனால பண்ணணும்ன்றதுனால எல்லாரும் நல்லா பண்றாங்க. ஆனா அவங்களோட இதோட சாப்பாடோட டேஸ்டே வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிட்றதுக்கும் இங்க வந்துட்டு சின்னது சாப்பிட்டா கூட அந்த கேசரி எல்லாம் சாப்பிட்டோம்னா அப்படியே செம்மையா இருக்கும் அதெல்லாம். ஸோ ஆமா, அதோட பெருசா தான் இருக்கும். இங்க எல்லாமே வந்துட்டு பெருசா தான் பண்ணுவாங்க. எல்லாமே இறைவனோடது தான். கொஞ்சம் நஞ்சம் நம்ம சும்மா வந்துட்டு வீட்டுல கல்யாணம்னாலே நம்ம கல்யாண சாப்பாடு எத்தனை பேருக்கு போடுவோம். இது வந்துட்டு மதுரை உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்குமே கல்யாண சாப்பாடு போடணும்னா அப்ப பாத்துக்கோங்க. சின்னதெல்லாம் சமைச்சா முடியாதுல்ல. மதுரை மக்களுக்கு எல்லாத்துக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி தான் சமைக்கணும். ஸோ எல்லாமே பெருசா தான் இருக்கும். எல்லாமே வந்துட்டு 2 days ஃபுல்லா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் கொஞ்ச நேரம், அதே மாதிரி கல்யாணத்துக்கு ஃபுல்லா அந்த ஒரு 5 to 6 வரைக்குமே வந்துட்டு அன்னதானம் நடக்கும். ஆமா, அன்னதானம் வந்து சாப்பிட்றவங்க சாப்பாடு சாப்பிடலாம். அதே மாதிரி வாலண்டியர் பண்றவங்க யாருனாலும் வந்து பண்ணலாம். ஆமா, நாங்க இந்த செக்ஷன் வந்துட்டு ஃபுல்லா வடை செக்ஷன் தான். இப்போ இந்த இடம் வந்துட்டு பஜ்ஜி போட்டுட்டு இருக்கோம். ஆமா, நெக்ஸ்ட் இயரும் வருவோம். எல்லாருமே வந்துட்டு யாரெல்லாம் வாலண்டியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருமே வரலாம், எல்லாருமே கலந்துக்கலாம். நாங்க பார்த்தோம் நிறைய எல்லாம் வயசான அம்மாக்கள் இருக்காங்க, பாட்டிகள் இருக்காங்க, அக்காக்கள். இவங்க எல்லாம் கொஞ்சம் வயசான ஆட்கள் தான் தானா வாலண்டியரா வந்து ஒரு பக்தியில தன்னை ஈடுபடுத்திக்கிறத பார்க்க முடியுது. நீங்க ஒரு யங் ஜெனரேஷன் எப்படி இவ்வளவு ஆர்வமா அதுல? அதுதான் ஒன்னு வந்துட்டு வீட்டுல கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன். லைக் அப்பா அம்மா எல்லாம் பண்றதுனால நம்மளுமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வெளியூர்லாம் போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நமக்கு டைமே கிடைக்காது. சோ நம்ம ஒர்க்னே பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒண்ணு பண்ணா ஒரு மாதிரி மனசுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இப்ப பாட்டிங்க எல்லாம் பண்றாங்கன்னா அவங்களே பண்றப்போ நம்ம எல்லாம் பண்றதுக்கு என்ன இருக்கு? சோ அந்த மாதிரி நீங்களே சொன்னீங்க, இப்ப வயசான பாட்டி எல்லாம் அவங்களால எதுவுமே முடியாது. இப்ப அந்த பாட்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நடக்க கூட முடியாது அவங்களால. சோ நடக்கவே முடியாது, நம்மளால என்ன புண்ணியமோ அதை வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்றாங்கல்ல. சோ அவங்களே வந்துட்டு பண்ணும் போது நம்மளும் கண்டிப்பா அதெல்லாம் பண்ணலாம். சோ அதனால அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான்.